ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். வெல்கம் சீரிஸோட அடுத்த பாகமா வெளிவந்திருக்கிற வெல்கம் டு த ஜங்கிள் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பெரிய பணக்காரரா சின்ஹா இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தணும் அப்படின்னு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய தோல்வி அடையக்கூடிய ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த படத்தை சுமார் 2000 கோடி பட்ஜெட்ல உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக படத்தோட இயக்குனரா பரேஷ் ராவலும் ராஜ்பால் யாதவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல இருந்து படத்தோட கலகலப்பு ஆரம்பிக்குது. பஜ்பூரியில மார்க்கெட்ல சரிஞ்ச ஒரு நடிகர் அக்ஷய்குமார் இருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா போடுறாங்க. அவருக்கு ஜோடியா முன்னாள் காதலியான திஷா பதானியும் சின்ஹாவோட மகளான ஜாக்லினும் நடிக்கிறாங்க. இவங்க கூடவே டான்ஸ் சகோதரர்களான சுனில் ஷெட்டியும் அர்ஷத் பர்ஷுவும் வராங்க. அக்ஷய்குமார் எப்படியோ திஷானியோட மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் வருது. எல்லாருமே ராணுவ வீரர்கள் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பான காஷ்மீர்ல படப்பிடிப்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு குழப்பத்துல பல கோடி மதிப்புள்ள செட்டு வேஸ்டா போகுது. அந்த சமயத்துலதான் ஜேடி ரைடால சின்ஹாவோட சொத்தும் பணம் எல்லாமே பறிமுதலும் செய்யப்படுது. உடனே அவர் போன் மூலமா இயக்குனர் கிட்ட சொல்றாரு, இந்த படம் கட்டாயமா வெற்றி பெறணும் அப்படின்னு கெடுபிடியும் கொடுக்குறாரு. பயங்கரவாதியா ஜாகி ஷெரீப் வராரு. தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கிராமத்தை வச்சிருக்காரு. ஆனா அந்த கிராமத்துல படக்குழு இறங்குறாங்க. அங்க நடக்கிற அதிரடி ட்விஸ்ட் தான் படத்தோட மீதி கதை. கிளைமேக்ஸ்ல அந்த கிராமத்துல பயங்கரவாதிங்க இருக்காங்கன்னு தெரியாம மீட்கப்பட்ட வீரரும் அந்த நடிகர்களும் ஒன்னா சேர்ந்து பயங்கரவாதி தலைவரான ஜாக்கி ஷெரீப்க்கு எதிராக முழுமையான தாக்குதலை கொடுக்குறாங்க. இந்த படத்தை அகமது கான் டைரக்ட் பண்ணிருக்காரு. காமெடி காலத்துல ஒரு சீரியஸான விஷயங்களை கொண்டு வந்து முடிக்க முயற்சியும் பண்ணிருக்காரு. முதல் பாதி ஓரளவுக்கு சலிப்பில்லாம போனாலுமே 2ஆம் பாதியில திரைக்கதை கொஞ்சம் தத்தளிக்குது. ஆனா அக்ஷய்குமார் போன்ற நடிகர் எல்லாமே காமெடியால படத்தை காப்பாத்த போராடி இருக்காங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் அக்ஷய்குமார் தன்னால முடிஞ்ச எல்லா காமெடி விஷயங்களையும் பண்ணிருக்காரு. குறிப்பா தன்னை மத்தவங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதை காமெடியா மாத்துறதுல நல்ல நடிப்பு கொடுத்திருக்காரு. திஷா பதானி கிளாமருக்காக மட்டுமே வந்துட்டு போறாங்க. ஜாக்லின் கொஞ்சம் நடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சுனில் ஷெட்டி ஆக்ஷன்ல சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா காமெடியில வர பரேஷ் ராவல் ராஜ்பால் யாதவ் விட ஜானி லிவர் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காரு. ரவீனா டாண்டனோட நடிப்பு கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு. இடைவேளையில வச்ச ஒரு ட்விஸ்ட் நிச்சயமா யாராலும் எதிர்பார்க்காத ஒண்ணுன்னே சொல்லாங்க. ஆக மொத்தத்துல வெல்கம் டு த ஜங்கிள் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிங்கத்தையோ புலியோ எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஓனாயோ இல்ல காட்டு பண்ணியோ தாங்க இருக்கு. வெல்கம் சீரிஸோட ரசிகர்களுக்கே இது ஒரு ஆவரேஜ் வாட்ச்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.